ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விகே ஹோம்லி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் டெக்கரேட்டிவ் திங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இது நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பாட்டிலோடைய பாட்டம் அப்புறம் டாப் ரெண்டு இடத்துலையுமே நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெண்டுத்தையுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா செலோ டேப் எடுத்து அந்த இடத்துல நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம பிளாக் கலர் அக்லரிக் பெயிண்டால் இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் கலர் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பேப்பர் எடுத்து அதை ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு பேப்பர் போகிற அளவுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் 6 ரோல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா ரோல்ஸுமே நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ 12 x 12 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு பிங்க் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். அதில் நான் வரைகிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, அந்த மேல் பார்ட் மட்டும் கட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்க்க ஒரு அழகான ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பிளாக் கலர் ரெக்டாங்கிள் சைஸ்க்கு ஒரு பேப்பர் எடுத்து நான் சாப்ஸ்டிக் கலர் ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. சாப்ஸ்டிக் சைஸ்க்கு இருந்தால் போதும், ரொம்ப சின்னதாக பண்ணணும் தேவையில்லை. இந்த சைஸில் இருந்தாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி சின்ன ரெக்டாங்கிள் சைஸ்க்கு பிளாக் கலர் பேப்பர் எடுத்து இதை ரொம்பவே சின்னதாக நம்ம மடிச்சுக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கணும். இது சாப்ஸ்டிக்கால் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. இப்போ நம்ம இன்னொரு ஷீட் எடுத்து அதை ரெண்டாக மடித்து லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம க்ராஸாக மடிச்சுக்கலாம். கீழே மேலே அப்படி மடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி இருக்கும், பார்க்க உண்மையான லீஃப் மாதிரி இருக்கும்.
இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் பேப்பர் எடுத்து அதையும் ரெண்டாக மடித்து வி ஷேப்புக்கு கட் பண்ணலாம். இப்போ நம்ம அதை திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வி ஷேப்பில் இருக்கும். அது பார்க்க ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி அதை பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பெரிய ஸ்டிக்கில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ண இடத்துக்கு கீழே நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நாம் லீஃப் ஒட்டக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ரோல்லே இருந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக அது ஒட்டாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண லீஃபை அந்த சின்ன ஸ்டிக்கில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த லீஃபை அந்த பெரிய ஸ்டிக்கோடைய சைடில் ஒட்டிடலாம். இப்போது நாம் மேலே பண்ணி வச்ச அந்த கிராஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த ரோஸை ஒட்டிடலாம். இந்த மாதிரி நாம் 6 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 2 ஃப்ளாரை எடுத்து ஒன்று கீழே ஒன்று மேலே அந்த மாதிரி வச்சு நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்றுத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும், ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்டிக்கர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி பார்க்க அழகாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதோட ஃபோட்டோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.